இவன் தெரியும், உன் இனத்தின் முன்னோன், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் சிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான். உலக பொதுமறை தந்த பிதாமகன் உன்னுடைய முன்னவன் தான். நீ கல்விங்கிற இவன் படிக்க வச்சான். ஐயா ஈவேரா வந்து படிக்க வச்சான்னு. இவனை படிக்க வச்சது? இவன் எழுதுனதான் நீ படிச்சுக்கிட்டு இருக்க. இவனை படிக்க வச்சது யாரு? படிக்க வச்சது உலக பொதுமறை தந்தவன். என்ன சொல்றான் அவனுக்கு? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுங்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? பாரு, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறான். கண்ணுடையர் என்பவர் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதருங்கிறான். இதை விட கல்வியின் சிறப்பை உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது. கல்வியின் பெருமையை எவனும் சொல்ல முடியாது. பார்த்துக்க, மண்ணும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணில் கற்றோன் சிறப்புடையன் அறிவு முது அட்டி அவை. அதுக்கு பொருள் என்ன? நாட்டை ஆள்கிற மன்னனுக்கு கூட அந்த மண்ணில் மட்டும்தான், அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு இருக்கும். ஆனால் கற்றவனுக்கு உலகில் எங்கு சென்றாலும் பெருமை இருக்கும், சிறப்புங்கிறான். அதைத்தான் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறான். பிச்சை புகினும் கற்கன் என்றங்கிறான் நம்ம பாட்டன் அதிவீர ராமபாண்டியன். பிச்சை எடுத்தாவது கற்றுறாங்கிறான். அததான் நம்ம தாத்தன் காமராஜர் என்ன சொல்றான்? படிக்க வச்சிருவோம், பள்ளிக்கூடம் கட்டினாரு வரல, சீருடை கொடுத்தாரு வரல, சாப்பாட்டுக்கு என்னையா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பள்ளிக்கூடம் கட்டிட்டேன் படிக்க போலேன்னு. அப்போ அவன் கேட்குறான், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா சோறு யார் போடுவா, நீயா போடுவான்னு. முன்னாடி நிற்கிற ஒரு முதலமைச்சர்னு தெரியாது அவனுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு? ஐயோ ஒருவேளை சோறு போட்டாது பிள்ளைய படிக்க வைப்போம்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதிகாரிகிட்ட கேட்குறாரு, நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்கு, ஒரு வேளை சோறு போட்டாவது பிள்ளைய படிக்க வைக்கலான்னு. அவ்வளவுலாம் நிதி இல்லைன்னு எப்படியாவது படிக்க வைப்போம், இருக்கிறவரை போடுவோம், இல்லைன்னா ஊரா நான் மடியேந்தி வந்து பிச்சை எடுத்து காசு கொண்டாரேன், படிக்க வச்சிருவோம், படிக்க வச்சு பிள்ளைகளுக்கு அறிவு கொடுத்துட்டா நாட்டை காப்பாற்றிடுவான்னு. இப்போ அதிவீர ராமபாண்டியன் சொன்னது, பிச்சை எடுத்தாவது பிள்ளைய படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சான் நம்ம தாத்தேன். இந்த பாரு, மன்னனுக்கு கூட சென்ற இடமெல்லாம் இருக்காது. அப்போ ஒரு தேசத்தின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். அதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப அந்த அறிவு வளத்தை கொடுக்கணும். அறிவற்ற சமூகம் மூடர் கூடமா போயிடும். அது ஒரு குருட்டு சமூகம் ஆயிரும். அப்போ ஒரு நாட்டின் எதிர்காலம், உலகெங்கும் இருக்கிற தத்துவமின் உடன் பிறந்தவனே, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து, அந்த நாடு பெறுகிற நிலத்தின் வளம் அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து, அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து, அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து. இப்ப அந்த மலைகளை அறுத்து மணலாவும் வீட்டு வாசல்ல ரோட்ல கொட்டியிருக்கான். நீனும் அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்க. இப்போ ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில். உன்னுடைய வகுப்பறை, உன்னுடைய எதிர்காலம் அறிவை வளர்க்கும் கருவறையா இருக்கா, அறிவு கருவறையா இருக்கா, எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வகுப்பறையா இருக்கா, வர்த்தகரையா வியாபார அறையா இருக்கா? அதை நீ பார்த்துக்கணும். இப்போ அறிவு கருவறை வர்த்தகரையாக வியாபார அறையாக மாறிடுச்சு. காசு கொடுத்தால் நல்ல படிப்பு, காசு இல்லைன்னா இல்லை. அப்போ அது வியாபாரம் ஆயிடுச்சு, அறிவு விற்பனைக்கு வந்துடுச்சு. இது சரியான சமூகமா, சரியான நாடா? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர், இது மூணும் விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக வந்துவிட்ட நாடு நாடு இல்லை சூடுகாடு. இதை நீ புரிஞ்சுக்கணும். இப்போ கல்வி கட்டணம் கொடுத்தால் உயர்ந்த கல்வி உனக்கு கிடைக்கும். இப்போ உங்க அண்ணன் என்ன நினைக்கிறேன், இதை மாத்தணும்னு நினைக்கிறேன், இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். மனித வாழ்வில் அறிவு தேடல் தவிர்க்க முடியாத ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார். அப்ப அறிவு தேடலுக்கு இடம் கல்வி, கல்வி வகுப்பறை. அப்போ பெருத்த லாபம் குவிக்கும் தொழிலாக கல்வி மாறிட்டது. இதை மாத்தணும்னு உன் உடன் பிறந்தவன், உன் வயிற்றில் பிறந்தவன் துடிக்கிறேன். என்னை பெற்றோர்களே, கல்வி நம்முடைய கோட்பாடு, மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய கொள்கை. அப்போ
தரமான கல்வியை, சமமான கல்வியை, சரியான கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நம்முடைய அரசு, உன்னுடைய அரசு, நாம் நிறுவப் போகிற அரசு நினைக்குது. ஆகச்சிறந்த கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. இப்ப இத கவனி, இங்க கவனி. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துறோம், எல்லாருக்கும் கொடுத்துறோம். அப்புறம் இங்க என்னன்னா, அரசு பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை குறையுது. 2500 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்கு, 2500 டாஸ்மார்க்க திறந்திருக்கு. படிப்பகங்கள் மூடப்பட்டு குடிப்பகங்கள் கூடிக்கொண்டு போகுது. எப்படிப்பட்ட சமூகமா நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம்னு பார்க்கணும், நீங்க பார்க்கணும். இப்ப இதுல என்னன்னா, அரசு பள்ளிக்கு வருகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறையுதுங்கிறாங்க. ஏன் மூடுறாங்கன்னா, மாணவர்கள் எண்ணிக்கை குறையுதுங்கிறாங்க. அதுக்கு ஏன் குறையுது? அங்கே கல்வியின் தரம் குறையுது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேருடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, படிக்க வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா படிக்க தரம் இல்லை. அப்போ தனியார் பள்ளிக்கு படையெடுக்க காரணம், அரசு பள்ளியில் இல்லாத தரம் தனியார் முதலாளிகிட்ட இருக்குது. தனியார் பள்ளிக்கூடங்களின் கட்டட அமைப்பு அண்ணன் காட்டுறேன், அதை பார்த்துக்கிட்டே வா. அவனுடைய சீருடை. அப்ப என்ன கேள்வி இருக்குது? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை, மருத்துவத்தை ஒரு முதலாளி தந்து விடுவார் என்றால், ஒற்றை முதலாளியிடம் ஒட்டுமொத்த அரசும் தோற்று போகிறதா என்ற கேள்வி அண்ணனுக்கு எழுது. உங்களுக்கு எழுந்தால் நீங்க விழித்துக் கொண்டீர்கள். மாற்றத்துக்கான சிந்தனை உங்களுக்கு பிறந்து விட்டது. தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் நிகழப் போகிறது. உங்கள் வாக்கு ஏமாத்துறவனுக்கு இல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவனுக்கு இல்ல, இலவசங்களை அறிவிப்பவனுக்கு இல்லைன்னு நான் நம்புவேன். இப்ப பாருங்க, இது அந்த கேள்வியா எழுப்புறேன் உங்க அண்ணன். அரசு முதலாளியால் கொடுக்க முடியறதை நம்மால் கொடுக்க முடியாதா? இது அரசு பள்ளி. இப்ப அரசு முதலாளிகிட்ட கேட்கிறேன், இங்க பாரு, இப்ப நம்ம இன்றைய நிலையை பாரு. இது என்னன்னா, அரசு பள்ளியில் வேலை செய்யற ஆசிரியர், அவருடைய மகனே அரசு பள்ளியில படிக்கிறது இல்லை. அரசு பள்ளியில் வேலை செய்யற ஆசிரியர், அரசு கல்லூரியில வேலை செய்ய பேராசிரியர், அவருடைய பிள்ளையே அரசு கல்லூரியில படிக்கிறது இல்லை. எங்க படிக்குது? தனியார் பள்ளிக்கூடத்தை பாரு. இது நான் சும்மா ஏயில வரையில, உண்மையில பள்ளிக்கூடம் நம்ம ஊர்ல தான்ப்பா, உண்மையில பள்ளிக்கூடம். இது தரமா கொடுத்துட்டா லாபம், அரசு பள்ளியை தரம் உயர்த்து கொடுத்துட்டா முதலாளிக்கு வர லாபம் குறைஞ்சிரும். குறைஞ்சா ஏன் குறைஞ்சிரும்? இந்த தனியார் பள்ளிக்கூடம் கல்லூரியை நடத்துறவனே ஆட்சியில் இருக்கிறவன் தான், அவன் தான் கட்டிருக்கான். இந்த அமைச்சருக்கு எவனுக்குடா மருத்துவ கல்லூரி இல்ல, மருத்துவ மனை இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, கல்லூரி இல்ல, யாராவது ஒருத்தன் அவன் வியாபாரம் படுத்தணும்னு நம்ம உரிமையை கெடுக்கிறான்டா. இதாண்டா இங்க இருக்க பிரச்சனை. உனக்கு புரியுதா? இங்க பாரு, இதை தரமாக கொடுத்து விட்டால், பள்ளிக்கூடத்தை பாடுறா, கக்கூஸ் கழிவறையை பாடுறா, நம்ம பிள்ளை இதே புதுக்கோட்டையிலடா 300 பிள்ளைய பெண் பிள்ளைய மரத்துக்கு இருந்து படிக்கிறான். பள்ளிக்கூடம் இல்லாம 300 பெண் குழந்தைய படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு கழிவறடா, ஒரே ஒரு கழிவறை ஓ ஊர்ல தான், ஓ நாட்டில் தான் 300 பெண் பிள்ளைகள் மேற்குறை இல்லாத மரத்து நிலையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவங்க செத்து போய் படுத்த கல்லறை மட்டும்டா கடற்கரையில 100 கோடி 200 கோடி கட்டிக்காண்டா. டேய், பிள்ளைகள் படிக்கிற படிப்பறை எப்படி இருக்கு, அவன் படுத்து கிடக்கிற சுடுகாடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாரு. இதெல்லாம் உன் பள்ளிக்கூடம்டா. இங்க வர உட்கார்ந்துருக்கேன், எப்படி வந்து கக்கூஸ் போற மாதிரி வந்து கண்டா. படிக்க வருவதில்லைன்னா எப்படா வருவான் அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்டே? தமிழ்நாடு அரசு உயர்நிலைப்பள்ளி. பாரு எப்படி வருவான் பார். உனக்கு கோவம் வந்துட்டுன்னு வச்சுக்க, நீ நல்ல மானத்தாய் தகப்ப மானத்தாய் மாறல பால் குடிச்சிருக்காயடா. உனக்கு கோவம் வந்துருச்சு, இதை பார்க்கும்போது நீ தன்மானத்தோடு தலை நிமிந்துட்டா. இல்ல உன்னை எந்த நூற்றாண்டையும் திருத்த முடியாது. என் தாத்த மாதிரி 100 தாத்தா வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இங்க பாரு, படிக்க யாரும் வரதில்லைன்னா எங்கடா வருவான்? இங்க வர நம்ம பள்ளிக்கூடத்தையும் பாடுறா, அவன் கல்லறையும் பாடுறான். அரசு பள்ளி வகுப்பறை, அரசியல்வாதி கல்லறை. இது சுமார், இது ஐயா எம்ஜிஆர், இது நுழைவாயில் தான். உள்ள போனின்னு வச்சுக்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிருக்காப்ல. டேய், இதாண்டா ஐயாவோடது. ஐயாவோட தானே தலைவர், தன்மான தலைவர் ஐயாவோடதுடா. உள்ள போனீங்கன்னா ஏசி போட்டு வச்சிருக்கான். ஏசி
புதகுலிக்கு ஏசி போட்டவங்கள உலகத்திலும் பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது பாரு. டேய், பள்ளிக்கூடத்தின் மேற்கூரைய பாடுறா. டேய், உட்கார்ந்து இருக்க பிள்ளை மண்டையில வந்து செத்து போனான்டா, அவன் கல்லறைய பாடுற. இப்ப என்ன, இதை இது மாதிரி கட்டிட்டு அதை இது மாதிரி ஆக்கணும்டா. அதுக்கு என்ன பண்ணும்? ஒரே ஒரு ஓட்டு போடுறா, அவங்க அண்ணனுக்கு போடுறான், போடுறா ஒரே ஒரு ஓட்டா போடுறா ஒரு ஓட்ட போடுறா. டேய், உன் கூட பிறந்தவன் உன்னை கைவிடுவானாடா, உன்னை ஏமாத்துவானாடா? உன் வயிற்றுல பிறந்தவனா ஏமாத்துறவனா இருந்தா நான் ஏன்டா இப்படி வந்து கத்திக்கிட்டு படம் போட்டு உன்னை காட்டட்டும்? எனக்கு தான் 2000 கோடி தரேன்றானடா, துணை முதல்வர் தரேன்றானடா, நான் செத்ததுக்கு அப்புறம் நீயே ஆட்சி எடுத்துக்கின்றான்டா. நான் போயிருக்க மாட்டானா? டேய், நீ நினைச்சு பாரு. இந்த நிக்கிறாருலடா, சுதந்திர படத்துக்கு 9 வருஷம் சிறையில் இருந்தாரா? 9 வருஷம். நாட்டு விடுதலைக்கு செயல் இருந்தாரா? செத்து சிலையானிக்கு முதல் ஜெயில் இருக்காண்டா. இது மாதிரி இந்த இனத்துக்கு ஒரு மானக்கெடு இருக்கானடா. கருணாநிதி சிலை இப்படி ஜெயில இருக்காடா? ஏய், இவே ராமசாமி சிலை இப்படி ஜெயில இருக்காடா? எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலை இப்படி இருக்காடா? ஏன்டா நம்ம தாத்தன் சிலை ஜெயில இருக்கு? ஏண்டா என்னைக்குடா நீங்க திருந்த போறிய? என்னைக்கு? கத்தி சாக உனக்கு நான் இருக்கேன். என்னை விட்டின்னு வச்சுக்க, நாதியத்து போயிருவேன். பாரு இன்னும் பாரு, கொடுமையை பாரு. இங்க பாருடா, பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது? இது கொஞ்சம் பின்னாடி போடா, ஒரு ஷாட்டு காட்டா போடா. இங்க பாரு, டேய், வகுப்பறை இருக்கு போடா, அவன் கல்லறை எப்படா இருக்கு பாரா. இந்த சமாதிக்கு ஒரு சமாதி கட்டாம நம்ம போகப்படாதா? போவே விடாது. வீட இந்த ஒரு அந்த வீடை இடிச்சு விட்டான், இந்த கண்டம் தெரியல, அங்க வீடை ஆக்கிரமிச்சு விட்டான். வீட்டை இடிக்கிறான், கோயில் இடிக்கிறான், மசூதி பள்ளிவாசல் இடிக்கிறான். இந்த கடற்கரையை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கானடா, 2 ஏக்கர்ல 8 ஏக்கரை. இந்த கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? சொல்லு, ஆக்கிரமிப்பா இல்லையா? அதை இடிக்கிறான்ல. இப்ப இதை யாரா இடிக்கிறது? யார் இடிப்பா? நீடிப்ப எப்ப? சீமானாகிய நான் அப்படின்னு அங்க பேசும் பாரு. அண்ணன் பதவியா இருக்க வருவில்ல, விழாவுக்கு வருவில்ல, அப்பவே மண்வெட்டி கடப்பாறை கோடாரி எல்லாம் கொண்டு வந்து பேர் தெரியும்டா. இங்க வர்றான். அப்ப கல்வி அமைப்பு, இந்த கல்வி அமைப்பு மக்களாட்சிக்கு எதிரானதா இருக்கு. கல்வி அமைப்பு மக்களாட்சி நெறிகளுக்கு எதிரானது. நீ பாரு, ஏய், நான் போட்டு காட்டுறான் பாரு, திரும்படா. மரத்து நிழல்ல உட்காந்துருக்கு வரான் பிள்ளை, பொம்பளை பிள்ளை பாருடா, எப்படி தரையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. தனியார் பள்ளிகளுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை பாரு. கட்டுக்கட்டா காசை வாங்கிட்டு அரசு பள்ளி. இது என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு நாம் செய்யற பச்சை துரோகம்டா, பச்சை துரோகம். துரோகம் செய்யற அரசுக்கு நீ ஓட்டு போடுறடா, அதான்டா உலக பெருந்துரோகம்டா. இங்க பாரு, கல்விக்கு வரி கட்டிடுற, ஆனா காசு கொடுத்தா தான் நல்ல கல்வி கிடைக்கும்னு நிலைமை இருக்கு. பாத்துக்க, இங்க போற கூட்டம் உன் மகன் ஆட்சியில இங்க வந்துருது, திரும்பிடுது. எப்படி தரத்தை உயர்த்திறேன், எப்படி முதலாளிகளுக்கு எனக்கும் போட்டி நடக்குது. இந்த கருணாநிதி மகன் ஆட்சி, இந்த இவங்க ஆட்சி கிடையாது, பிரபாகர மகன் ஆட்சி. எப்படி நடக்குது? போட்டி நடக்குது. தன்னலம் துளியும் இல்லாமல் என் மக்களின் நலன், ஒரு முதலாளியா என் மக்களின் அரசா மோதுவோம். தரம் இவங்க நடத்துற தரம் இல்ல, உலகத்தரம் காட்டுறேன் பாரு. எப்படி உலகத்தரம்னு? இங்க பாரு, தரத்தை உயர்த்துறேன், கட்டட அமைப்பை மாத்துறேன். எப்படி கட்டுறேன் பாரு, பள்ளிக்கூடத்தை காட்டுறேன் பாரு. ஒண்ணுன்னா பாரு. கல்வி எப்படி என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்? சுமை அல்ல, சுகம். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு என் பிள்ளை சொல்லாது. ஏன் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டாருன்னு கேட்கும். சொர்க்கமா வச்சிருப்பேன். எப்படி இவங்கள மாதிரி உப்புமா கிண்டி போடான மாட்டேன். என் பள்ளிக்கூடத்தை பாரு, மறுபடியும் நீ படிக்க போலாம்னு தோணும். இந்த பாரு காட்டுறேன் பாரு. பாரா ஒரு தடவை பாரா. சரியான சமமான தரமான கல்வியை ஓ நாட்டு அரசு கொடுத்துருது, தமிழ்நாடு அரசு கொடுக்குது. சட்டம் போடுறேன் வந்தவனே உன் மகன், உன் கூட பிறந்த சட்டசபையில் இருந்து முதல் சட்டம், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம்டா, முதல் கையெழுத்துறா.